ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூரி சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த தேர்தல் முடிவுகள் 2026 ரொம்ப முக்கியமான தகவல். இந்த தேர்தல் முடிவுகள் என்னன்னா, தமிழ்நாட்டுல நடந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல யாரு வென்றாங்கன்னு அஃபிஷியலா அறிவிக்கிற ஒரு ப்ராசஸ் தான். இந்த முடிவுகளை நம்ம வீட்ல இருந்தபடியே அதிகாரப்பூர்வமாக எப்படி ஈஸியா பார்ப்பது அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் குவிஸ். தேர்தல் முடிவுகள் எண்ணப்படும்போது முதல்ல என்ன கவுண்ட் ஆகும்? ஆப்ஷன் ஏ இவிஎம் வாக்குகள், ஆப்ஷன் பி தபால் வாக்குகள், இல்ல ஆப்ஷன் சி இறுதி முடிவா? இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன அறிமுகம், வாக்கு எண்ணிக்கை முறை, ஆன்லைன்ல எப்படி செக் பண்றது, முடிவுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது மற்றும் வதந்திகளை எப்படி தவிர்ப்பது, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கு. முதல்ல இந்த வீடியோ யாருக்கானதுன்னு ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துடலாம். இந்த தேர்தல் முடிவு ப்ராசஸை யாரெல்லாம் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா எல்லாரும் பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க ஒரு பதிவு செய்த வாக்காளரா இருக்கலாம், இல்ல அரசியல்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவரா இருக்கலாம், ஏன் ஒரு மாணவனா கூட இருக்கலாம். இது ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, அடுத்ததா வாக்கு எண்ணிக்கை முறை எப்படி நடக்குதுன்னு பாப்போம். கவுண்டிங் அன்னைக்கு காலையில எடுத்த உடனே மிஷினை ஓபன் பண்ணிட மாட்டாங்க. முதல் கட்டமா தபால் வாக்குகள், அதாவது போஸ்டல் ஓட்டு தான் எண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது கட்டமா நம்ம இவிஎம் இயந்திர வாக்குகள் எண்ணப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும், அதாவது ரவுண்ட் பை ரவுண்டா நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த நேரடி லைவ் நிலவரத்தை நாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதி, ஆன்லைன்ல நாம எப்படி இந்த ரிசல்ட்ஸை பார்க்கறது. இதை செக் பண்றது ரொம்ப ஈஸிங்க. கூகுள்ல போயிட்டு டிஎன் எலெக்ஷன் ரிசல்ட் 2026 அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அங்க எலெக்ஷன் கமிஷனோட ஒஃபிஷியல் வெப்சைட் வரும். அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஸ்டேட் கேக்கும், நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்க. கடைசியா உங்களோட கான்ஸ்டிடுவன்சி, அதாவது உங்க தொகுதியை செலக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அங்க கேண்டிடேட் டீடைல்ஸ், வோட் கவுண்ட், யாரு லீடிங் யாரு ட்ரெயிலிங்னு எல்லாமே லைவா உங்களுக்கு சூப்பரா தெரியும். நான் மொபைல்ல பார்க்கணுமேன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம், மொபைல்ல கூட ஈஸியா பார்க்கலாம். உங்க போன்ல குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணி டிஎன் எலெக்ஷன் ரிசல்ட் லைவ் அப்படின்னு தேடினாலே போதும், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த தேர்தல் ஆணையத்தோட லிங்க் கிடைச்சிடும். அதிகாரப்பூர்வ வெப்சைட் மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே பார்க்குற சன் நியூஸ், புதிய தலைமுறை, தந்தி டிவி மாதிரியான பாப்புலரான நியூஸ் சேனல்ஸ் வெப்சைட்ல கூட லைவ் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அங்கேயும் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரிசல்ட் பேஜை ஓபன் பண்ணிட்டோம். ஆனா அங்க இருக்க வார்த்தைகளை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்துடலாம். அந்த வெப்சைட்ல நீங்க முக்கியமா 2 வார்த்தைகளை அடிக்கடி பாப்பீங்க. ஒன்னு லீடிங், இன்னொன்னு ட்ரெயிலிங். லீடிங் அப்படின்னா வாக்கு எண்ணிக்கையில அதிக ஓட்டுகள் வாங்கி முன்னணியில இருக்கிற வேட்பாளர்னு அர்த்தம். ட்ரெயிலிங் அப்படின்னா அவருக்கு அடுத்தபடியா பின்னடைவுல இருக்கிற வேட்பாளர்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்திலேயே மார்ஜின் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அது என்னன்னா அந்த லீடிங் கேண்டிடேட்டுக்கும் பின்தங்கியுள்ள ட்ரெயிலிங் கேண்டிடேட்டுக்கும் இடையில எவ்வளோ ஓட்டுகள் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது தான். இதை வச்சு அந்த தொகுதியில போட்டி எவ்வளோ டஃப்பா இருக்குன்னு நாம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, பகல் முழுக்க நீங்க பாக்குறது எல்லாமே ஒரு ட்ரெண்ட் மட்டும்தான். எல்லா வாக்கெண்ணிக்கை சுற்றுகளும் அதிகாரப்பூர்வமா எண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த வின்னர் அப்படிங்கிற டேக் எலெக்ஷன் கமிஷனால வழங்கப்படும். சோ கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன வேணாலும் மாறலாம். அடுத்ததா வதந்திகளை தவிர்ப்பது பற்றிய ஒரு மிக முக்கியமான பகுதி. சின்ன டிப்ஸ் நண்பர்களே, எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக்னு சோஷியல் மீடியால ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் பரவும். இதுல இவங்க வின் பண்ணிட்டாங்க, அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு நிறைய ரூமர்ஸ் வரும். தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எப்பவுமே அதிகாரப்பூர்வமான தளங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. உண்மையான துல்லியமான தகவல்களை மட்டும் நம்புங்க. சரி, நாம ஸ்டார்டிங்ல கேட்ட குவிஸ்கான ஆன்சரை பார்த்துடலாமா? தேர்தல் முடிவுகள்ல முதலில் எண்ணப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி, தபால் வாக்குகள். யார் யாரெல்லாம் கமெண்ட்ல கரெக்டா ஆன்சர் பண்ணீங்களோ உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். விழிப்புணர்வுள்ள வாக்காளர்கள் தான் நம்ம ஜனநாயகத்தோட அடித்தளம். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கொஞ்சம் நம்ம செல்லூர் டி சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நாங்க போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.